இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூஜை செய்யும் போது சாமிக்கு அக்ஷதையால கல்யாணம் பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாமி, என் மாமா மனசு மாறி நல்லபடியா என் கூட இருக்கணும்னு என் கையாலேயே உனக்கு நெல் இடிச்சு உன் திருமணத்துக்காக அக்ஷத பூஜை பண்ற. என்னோட வேண்டுதலை நிறைவேத்து சாமி. பிரசாதம் எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க சார். ராமா, நான் உன்கிட்ட அப்ப என்ன சொன்ன ஞாபகம் இல்ல? 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணலாம் நினைச்சோம்ல. 2 பேரும் ஒன்னா தானே செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். அது காமன் தானே. உன் கையால நீ சாப்பிட்டு என் கையால நான் சாப்பிடுறதுல ஸ்பெஷலா என்ன இருக்க போகுது சொல்லு. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இத நீ எனக்கு ஊட்டி விடுவியா, உனக்கு நான் ஊட்டி விடுவேனா? உங்களுக்கு என்ன மர கலண்டு போயிடுச்சா? இது கோவில். அதுல என்ன தப்பு இருக்கு? புருஷனும் பொண்டாட்டியும் சரி பாத்தின்னு சொல்லுவாங்கல்ல. நீ எனக்கு ஊட்டி விடு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். ராமா, கொஞ்சம் கூட பயமே இல்ல. ஆமா, காதல் என் கண்ணை மறைக்குது. யாராவது பாத்துட்டா? யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தானே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பனே விநாயகா, என்ன மன்னிச்சிரு. இதுல என்ன தப்பு இருக்கிறாமா? நாம 2 பேரும் காதலிச்சிட்டு இருக்கோம். அத பார்த்து கடவுள் நம்மள ஆசீர்வதிப்பாரு. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சரி கொடுங்க. காதலிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனாலதான், அந்த காதலை நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதால தான் சொல்றேன். என்ன என்ன யார் காதலிக்கிறாங்க? அதத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களை காதலிக்கிறவங்க உங்க முன்னாடி தான் இருப்பாங்க. வார்த்தையில செயல்ல அவங்க காதலை தெரியப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். காதலுங்கிறது ஒரு ஃபீல் பிரதர். அது வார்த்தையால இல்ல, மனசால தான் புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, அப்ப தெரியும் பிரதர். அந்த காதலை சொந்தமாக்கிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதோ என்ன மாதிரியே இஷ்டம் இல்லாம அந்த பொண்ண லக்கேஜ் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா சுமக்கணும். கவனிங்க பிரதர், உங்களை யாரு காதலிக்கிறாங்கன்னு கவனிச்சா தெரியும். ஆல் தி பெஸ்ட். என்ன காதலிக்கிறாங்களா? அந்த விஷயம் ராஜபாளையம்ல இருக்கிற இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா எனக்கு தெரியாது. இவர் யார பத்தி சொல்லிட்டு போறாரு? என்னாச்சு? எங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? சரி, நான் உங்களை அப்புறமா பாக்குறேன்னு நான் வரேன். ஐயோ, உன் இஷ்டத்துக்கு நீ கிளம்பி வந்துருவியா? இங்க இறந்து போன என் அம்மாவோட சமாதி இருக்கு, அத பாக்குறதுக்காக தான் வந்தேன். வந்த பாத்துட்டல்ல, அப்ப வா போலாம். அதுக்குள்ளயா? அப்புறம் இங்க என்ன வேலை இருக்கு? அப்பவே பூசாரி சொன்னாரு, சாமி கிட்ட இருக்கிற அந்த லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டா நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடந்துருமா. அதை சாப்பிட்டுட்டு போலாம். அப்படின்னா
பிரசாதம் கொடுத்து கோவிலை இழுத்து சாத்தி வெளியே துரத்துற வரைக்கும் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் நமக்காக இருக்கலாமே. நமக்காகனா என்ன? அது அந்த பிரசாதம் சாப்பிட்டா உங்க ஆசையும் நிறைவேறும், ஏன் வேண்டுதலும் நிறைவேறும்னு சொன்னேன். எனக்குலாம் எந்த வேண்டுதலும் இல்ல. எனக்கு இருக்கே. தைத்தக்கா, நீ என்ன இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காத. வரப்போறியா இல்லையா? சாமி கிட்ட இருந்து இப்படி வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனா கண்ணு கெட்டு போயிடும். கண்ணத்துல போட்டுக்கோங்க. நாம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகணும். ஏய், இவள இந்த தைத்தக்கா போட்டு படுத்துறாளே. ஏய், அப்பா எல்லாம் பண்ணிட்டேன். ஏங்க ஒரு நிமிஷம். என்ன கொஞ்சம் இங்க வாங்கல. ஒண்ணும் இல்லைங்க, சாமிக்கு பூஜை பண்றதுக்கு நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? எந்த ஊருமா வந்து? இந்த ஊரு தான். விநாயகருக்கு யாராவது அட்சதை கலக்குவாங்களா? எங்கேயாவது பாத்திருக்கியா? உனக்கு இதை யார் சொன்னாங்க? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். உங்களுக்கு கண்ணு போயிடும். இப்படி எல்லாம் பேசாதீங்க. கண்ணத்துல போடுங்க, கண்ணத்துல போடுங்க. அபச்சாரம் அபச்சாரம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு இந்த திருமணம் பண்ணுவாங்கன்றதுக்காக கஷ்டப்பட்டு நெல்லெல்லாம் உரிச்சு நான் இந்த அச்சதைய ரெடி பண்ணிருக்கேன். உன்னை யாரோ பயங்கரமா முட்டாளாக்கியிருக்காங்க. விநாயகருக்கு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? உலகத்துல எங்கேயாவது பாத்திருக்கியா? சரியான பைத்தியமா இருக்கும் போல. ஆமால, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கணும்னா சாமிக்கு என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு அட்லீஸ்ட் அதையாவது சொல்ல மாமா. பூஜை செய்யும் போது சாமிக்கு அக்ஷதையால கல்யாணம் பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. மாமா நீங்க விநாயகருக்கு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அதுக்கு அக்ஷதை வேணும்னு என்ன இவ்வளவு நேரம் வரைக்கும் நெல்லு உரிக்க வைக்கிறியா? ஐயோ, என்னது? ராமருக்கு திருமணம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி விநாயகருக்கும் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். விநாயகருக்கு பண்ண மாட்டாங்களா மாமா? அடடடடடே, எனக்கு அந்த விஷயம் தெரியாது. தேவையில்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். சரி, அதெல்லாம் விடு. டான்ஸ் நடக்குது இல்ல, அதை பார்த்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். வா.